ரீஎன்ட்ரியில இப்ப உள்ள வரப்போற கண்டஸ்டன்ஸ்ல முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறதா பேசப்படுது. அதோட போட்டோ கூட பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பரப்பப்படுது. நானும் அதை தம்ப்நெயில்ல வைக்கிறேன். அந்த கிளாஸை லீட் பண்ணது யாரு அப்படின்னா ஒரு பிரபல ரிவ்யூவர். அது மட்டுமே இல்லைங்க, அவங்க ஒரு பிரபல கண்டஸ்டன்ட்டுடைய அம்மா. அது மட்டுமே இல்லைங்க, அவங்க ஒரு எக்ஸ் பிரபல கண்டஸ்டன்ட். அது மட்டுமே இல்லைங்க, அவங்க ஒரு முறை இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வெளியே ஓடி வந்தவங்க. அதாவது ஜோவிகா உள்ள இருக்கும்போது அப்படியே விட்டுருந்தாலே இன்னும் ஒரு 2 வாரம் இருந்திருப்பாங்க. ஜோவிகாவுடைய கேம்ல ட்விஸ்ட நான் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கோட் வேர்ட் டிஷர்ட் அமிச்சாங்கல்ல, சிங்கம் ஆல்வேஸ் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ள இருக்கிற விசித்ராவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாத்துங்களேன். அப்படி ஓப்பனா இருந்துச்சு, அது அப்படி சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கம் சிங்கிளா இல்ல, ஸ்லீப்பிங் மோட்லயே இருந்துச்சு. என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அக்கா அப்பதான் ஒரு அலிகேஷன் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. என்ன ஒருத்தன் நைட் மிட் நைட் வந்து அடிச்சுட்டான், பிரதீப் ஆதரவாளன் அப்படின்னு சொன்னாங்க. கேஸ் கொடுங்கக்கான்னா கேஸ் கொடுக்க மாட்டேன்னாங்க. ரிவ்யூ பக்கம் நான் கொஞ்ச நாள் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேஸ் கொடுத்தாங்களான்னு தெரியல, ரிவ்யூ பக்கம் வந்துட்டாங்க. அது மட்டுமே இல்ல, அவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கல்ல, அவன் எப்படி இருந்தான் எப்படி அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிரதீப் ஆதரவாளர் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்ல, பிரதீப்பையே சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் பிரதீப் கடுப்பாயிட்டு அப்ப அவரோட பேசின அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து ட்விட்டர்ல போட்டாரு. அப்பதான் நமக்கு தெரியும் அக்கா வந்து மெசேஜ் பண்ணதும், ஐஷுடைய அப்பா வந்து பிரதீப் மெசேஜ் பண்ணது, அனன்யாவோட இவரு பேசினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜோவிகா உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க, அக்காவும் ரிவ்யூ பண்ண வந்துட்டாங்க. வந்த ஜோவிகா பாத்தீங்கன்னா சில பேருக்கு நான் வார்னிங் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. எப்ப வருவாங்க, இன்டர்வியூ கொடுப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசி வரை இன்டர்வியூ அப்படிங்கிற ஒண்ணு நடக்கவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஜோவிகா வெளியே வந்த பிராவோவை போய் மீட் பண்ணாங்க. பிராவோ வந்து பாத்தீங்கன்னா ஆமா உள்ள இருக்கும்போது எனக்கு வேறவா தெரிஞ்சது, பிரதீப் மேட்டர் வெளியே வந்ததும் அது வேறவா தெரியுது அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா இங்க ஜோவிகா போய் மீட் பண்ணாங்க. சோ அப்பயும் ஒரு கிளாஸ் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நிக்சன், விக்ரம், ஜோவிகா இவங்களோட அக்கா இருக்கிற போட்டோ. அது மட்டுமே இல்லாம அக்கா வந்து பூர்ணிமா வர மீட் பண்ணி போட்டோ போட்டுருக்காங்க. சோ பூர்ணிமாக்கும் அங்க கிளாஸ் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸ் இல்லாமயே பூர்ணிமா வேற மாதிரி பண்ணுவாங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் போச்சுன்னா அது இல்லாம அக்கா அவங்க ரிவ்யூல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, இப்ப கண்டஸ்டன்ஸ் உள்ள வர போறாங்கல்ல, அவங்க உள்ள வரதுனால பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம் அப்படின்லாம் வேற இருக்கலாம் 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 சொல்லியிருக்காங்க. அப்ப நிச்சயமா கிளாஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நிறைய பேரை வாண்டடா சீண்ட போறாங்க. அதுல குறிப்பா பிரதீப் இன்னும் பல ரகசியங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் கோவப்பட்டு வெளியே சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பவுமே ஏத்துக்கவே போறது கிடையாது. பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கவே போறது இல்லை, ஃபுல்லா நெகட்டிவா தான் இருக்க போகுது. கான்ட்ரவர்சி நிச்சயமா இருக்கும். அந்த கிளாஸ்ல அக்கா கிளாஸ் எடுக்கும் போது அங்க கொரட்டை விட்டு தூங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்ல அங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு இங்க வந்து கொரட்டை விட்டு தூங்கினாலும் அவங்களுக்கு நல்லது. அதை விட்டு அக்கா கிட்ட கத்துக்கிட்ட விதையெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்து காட்டுறடான்னு இறக்குனாங்கன்னா இதுவரை அக்காவுடைய எந்த ஆபரேஷனும் சக்சஸ் ஆனது இல்ல. அப்படியே சக்சஸ் ஆச்சுனாலும் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைட் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப உள்ள என்டர் ஆயிருக்கிற அக்ஷயா அனன்யாவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் உள்ள போன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க 2 பேர் வந்ததும் விஜய் மாயா கூட்டமா கூட்டிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அர்ச்சனா அந்த பக்கம் வந்தா வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு சோ கிளாஸ்ல கத்துக்கிட்ட விதையெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் விதையை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.